அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9 பேர் 9 டீம் தான் இந்த தடவை வந்து ஏலத்துக்கே வரப்போகுது. 2 கோடியோட வந்துட்டு 5 பேர் ஃபிளைட்ல வந்துட்டு போனாலே கூட செலவாகும். வந்து பைசா வீட்டுல தங்கி போறது கூட செலவாகும். அதில் 2 கோடி நீ பர்ஸ்லயே வச்சுக்கோ. எவனாவது வெளியே போவான், அடிபட்டு போவான், அவனுக்கு நான் மாத்தி விட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க பண்ண 2 நோட்டபிள் இது ஷர்துல் தாக்கூர் ட்ரேட் பேக்கப் வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப் மாதிரி பாக்குறாங்க. அண்ட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் நிறைய பேர் சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அடிக்கல, அவர் வந்து அவ்வளவுதான், அவரை போய் ஏன் எடுத்தாங்க, இது ஒரு பேட் மூவ் அப்படின்னா. என்னைக்குமே எம்ஐயோட பிரெயின் வந்து பயங்கரமா இருக்கும். நான் இப்ப சொல்றேன், 2026 ஐபிஎல்ல ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ஒரு காட்டு காட்ட போறான். வான்கடையை ஃபுல்லா 4 பக்கம் சிதற விட போறான் என் தலைவன். அன்னைக்கு இருக்கு ஏன்டா அன்னைக்கு இப்ப தெரியுதாரா கடப்பாறை எங்களோட பல்டன்ஸோட உண்மையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எம்ஐ வந்து சொல்லவே வேணாம். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன், ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன், எம்ஐ பத்தி நிறைய அட்மையர் தான் பண்ணிருக்கேன். எப்படி உங்களால இந்த மாதிரி டேலண்ட் பூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் வின்ஸ் தான், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபேன் பேசஸ் தான். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர்ஸ், அவங்க பேக் பண்ற பிளேயர்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்மையர் பண்ணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் மாப்ள. இவங்க ஒரு மாதிரி ஸ்டைல் பேக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பட் இங்க வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ற டேலண்ட், அந்த ராவா இருக்க பிளேயரை வந்து கோதால இறக்க விட்டு அவங்கள அந்த மாதிரி ஆட வைக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். ஸோ அது வந்து எல்லா டீமுக்கும் ஈஸியா கிடைக்காது. அவங்க வந்து ஆடுவாங்களான்னு டவுட்ஃபுல் படாம எப்படியோ நீ ரெடி ஆவான்னு சொல்லி அந்த டேலண்ட் ஸ்கோர் பண்றாங்க பாரு. ஸோ அந்த 2 கோடியுமே எது கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அன்னோன் டேலண்ட் இருப்பாங்க. அந்த அன்னோன் டேலண்ட்டை தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து குரூம் பண்ணது தான் பார்க்க போறாங்க. டெஃபினட்டா அதில் நான் சக்கரவர்த்தியடா.